ஹாய் ஹலோ வணக்கம். 2025 வெளியான ஆர்கே வித்யாதரன் டைரக்ஷன்ல யோகி பாபு, பூமிகா, கேஸ் ரவிக்குமார்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சு வெளியான படம் தான் ஸ்கூல். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கூல் இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து கொலைகள் நடக்குது. அதுக்குள்ள ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறாங்க. இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வரக்கூடிய கேஸ் ரவிக்குமார் அந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அப்ப கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துல அந்த ஸ்கூல்ல குறிப்பிட்ட இடத்துல ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து யார் யாரு இது பண்றாங்க, அதாவது போட்டியிடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த போட்டியிடும் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் புக்கு மாதிரி, ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஆளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலை ஊட்டினா கூட சில விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ண போக முடியுது. பூமிகாவும் யோகி பாபும் இந்த படத்தில் இடைவேளைக்கு மேலே தான் வருவாங்க. அது வரணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் நடிக்கிற அந்த ரெண்டு ஆவிகள், அது ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன காரணம், அந்த புஸ்தகம் எதுக்கு எழுதுறாங்க, இதெல்லாம் போட்டு குழப்புன்னு குழப்பி வச்சிருப்பாங்க. இந்த செகண்ட் ஹாப்ல வந்து இதுக்கெல்லாத்துக்கும் விட வந்து சொல்றபடியா ஒரு சீன்ல அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஹாப்ல அவங்க சொல்லக்கூடிய கதை வந்து குறிப்பா தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி இவங்க வந்து கதையை முழுசும் சுற்றி வந்து மூக்கு தொட்டிருக்கிறாங்க. இத்தனைக்கும் காரணம் கூடயே இருந்தவர் தான் அப்படிங்கிறது வந்து கிளைமேக்ஸில் நம்மளுக்கு தெரியும் போது, ஆட இதுபோல தானே கதை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது. மற்றபடி இந்த படத்தில் வந்து வேற எதுவும் புதுசாக இவங்கெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணலை. ஓரளவுக்கு சுமாரான ஒரு ஸ்டோரி தான், ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் பண்ணலை. யோகி பாபுனுடைய காமெடி இருக்கும், ஸ்கூல் காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் வெறுத்துட்டு தான் வெளியே வருவீங்க. இந்த படத்தில் அவரு பூமிகா ரெண்டு பேருமே எதுக்கு வர்றாங்க, ஏன் வர்றாங்க, அவங்களுக்கு என்ன வேலை, அவங்க இல்லைன்னா மட்டும் என்னத்த படம் வந்து தொய்வடைஞ்சு போயிடும் அப்படின்னால யோசிக்க தோணுது. சும்மா வந்து அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க, அவங்க பாட்டுக்கு செய்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் கேஎஸ் ரவிக்குமாரனுடைய கேரக்டர் கூட ஓரளவுக்கு சித்தரிச்சிருக்கிறாங்க. ஒரு 4-5-10 சீன் பக்கமாக வராரு. அது போல இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல அந்த வில்லன் பர்டிகுலர் கடைசி கிளைமேக்ஸ்ல காட்டும்போது, ஏன்னா இதுக்கெல்லாமா அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஆஹோன்னு புகழ்ந்து ஃபர்ஸ்ட்ல பாராட்டும் போதே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் பார்க்கறவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்கூல் படம் வந்து கொஞ்சம் அட்வைஸ் ஓவரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அது போல இந்த படத்துல எந்த விதமான ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள் ரொம்ப கிடையாது. ஓரளவுக்கு நீங்க உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குமா தவிர இந்த அளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் ஏற்படுத்துற மாதிரிலாம் ஒரு சீன்கள் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் வச்சுக்கோங்களேன். ஆஹா ஓஹோம் கிடையாது, ரொம்ப டல்லும் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு படம், உட்காந்து பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். டைம் பாஸ் இல்லைன்னா ஒரு டைம் உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி படம் தான் இது. உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த ஸ்கூல் படத்தை ஒரு டைம் நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் என்னை திட்டக்கூடாது. நன்றி, வணக்கம்.